அப்பா எப்படியோ ஒரு வழியா ஏறிட்டோம்டா சாமி. என்ன ஒரு ஸ்லோப், நான் பயந்துட்டே இருந்தேன். நீ வண்டி என்ன வண்டின்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க என்ன வண்டி கரடேறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வண்டியில சவுண்ட் இருந்தனால நான் கொஞ்சம் பயந்துட்டேனடா. ஹாய் ஃபேமிலிஸ், டே 2 செம்ம ஆட்டம். நேற்றுக்கு போனேன், ரீச் ஆனதுமே ரெசார்ட்டு. ஆக்சுவலி ரெசார்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போகிறேன். நேத்தோட கண்டினியூட்டி தான் இது. ஜாலி வைப் பண்ணுறாங்க எல்லாரும் செம்மையாக. மூணார் செம்ம கிளைமேட்டுங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது கிளைமேட்ஸ்லாம். கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து மேட்டுப்பட்டி டேம் தான் போகிறோம். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருந்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தெளிவு பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் மேட்டுப்பட்டி டேம் போயிட்டுருக்கோம். என்னன்னா பிளெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் பண்ண ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு. ஆனால் இங்கே உட்காந்து உருட்டிட்டு இருக்காரு தலைவர் பாருங்க. பின்னாடி பாரு எப்படி வந்திருக்கேன். எங்க சிங்கம் படத்துல வர, ஹரி படத்துல வர்றாங்க பாரு. ஆமா லைனா வந்துட்டு இருக்காங்க. நான் தெரியுது கண்ணாடியில. அதனால நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? போக முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவ்வளவு டிராபிக் இல்ல. இங்க 6 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆகுது. 6 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்ப யோசிச்சு பாருங்க. அதுலயும் டிராபிக். பெண்டு பாத்தீங்கன்னா ஊட்டி பெண்டு மாதிரிலாம் இல்ல, தடக் 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 தான் வச்சு செய்து ரோடெல்லாம். காணும் இங்க பாரு, இது வந்து ஹனிபி மாதிரி இருக்கு, அதனால நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ட்ரெஸ் வேற அழுக்கா. தம்மா உனக்கு எது பிடிச்சிக்கோ அதை எடுத்தவங்க. தம்மா உனக்கு எது பிடிச்சி சொல்லிட்டோமோ நான் எடுத்துறேன். ஓகே தம்மா, அவன் தம்மா இன்னைக்கு என்ன கலர்ல அவனுக்கு வாங்கி தருவான். பிறந்த நாள் இன்னைக்கு. டுடே இஸ் யுவர் டே. அடுத்த நாள் வந்துட்டியா? வாங்கி தரேன் மாமா. பர்த்டே gift எதுமே வாங்கி தரல. வா உனக்கு என்ன வேணும் சொல்லு, மாமா வாங்கி தரேன். அடிச்சு மண்டை உடைச்சறேன். நான் உனக்கு என்ன வேணும், கடையே வேணுமா சொல்லு. கைஸ், மேட்டுப்பட்டி டேம் ரீச் ஆயிட்டோம். செம்ம கூட்டம். இவங்க என்ன சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? மேட்டூர் டேம். ஆமா, இதை பார்த்தா உங்க ஊர் மேட்டூர் டேம் மாதிரியா தெரியுது. ஆமா, கொஞ்சம் பாருங்க. மேட்டூர் டேமோட கொட்டை. அப்படியா? நான் மேட்டூர் டேம் பெருசா இருக்குண்ணா. சொல்லுங்கடா, ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்க. பேசுங்கடா பேசுங்க. அதாவது மேட்டூர் டேம் வந்திருக்கோம் சரிங்களா. என்னன்னா மேட்டூர் டேம் நானே மாத்தி மேட்டுப்பட்டி டேம் வந்திருக்கோமா. வந்தோன்னே அம்மா என்ன கொல்றான், எங்க அம்மாட்ட சொல்லிடுறோம் பாத்துக்க. சரி, அங்கே மேட்டுப்பட்டி டேம் வந்திருக்கோம். வந்தோன்னே என்ன வேலையை பார்க்கணும், நம்ம வந்து போகிறதுக்கு போட் ஹவுஸில் போகிறதுக்கு நான் வேலையை பார்க்கணுமா. இது ஒன்று டீ குடிக்க போயிடுச்சு, இன்னொன்று சாணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க போயிடுச்சு, இன்னொன்று அதுக்கு மேலே போட்டு போயே அவனை அடம் பிடிச்சி டிக்கெட் எடுக்க போயிடுச்சு. என்ன இப்படி பெப்பர் பேன் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பெரியம்மா இங்கே நின்று ஓரத்தில் நிற்காதீங்களா விழுந்துருன்னு சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை. அங்கே இருக்க பசங்க கிட்ட போய் நின்று அங்கே கேட்டுட்டு இருக்குவாரு பெரியம்மா. அங்கே போய் நின்று ஓரத்தில் நிற்காதீங்கப்பா, வாங்கப்பா இந்த சைடுன்னு வாட்ச்மேன் வேலை இங்கே வந்து பார்த்துட்டு இருக்க பெரியம்மா. இங்கே திரும்புங்க. எங்கே போகிறீங்க இப்போ? எங்கள் போட் ஹவுஸ் போகிறீங்களா? ஓகே, உங்களோட ஜாக்கெட் எங்க? ஒரு படையே வருது. என்ன தெரியுமா பண்ணா, ஒருத்தவங்க வந்து பிரபா கிட்ட நீங்க உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கம்மா. உடனே இவ வந்துட்டு உள்ள வந்து, பிரபா சொல்லலை எதுவும் பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட. உடனே உள்ள வந்து இவ வந்துட்டு ஆமாங்க நாங்கள் சான்விகா ஸ்ரீ விலாகும் ஷாஜியஸ் விலாகும் வச்சிருக்கோம். அப்போ கூட உன் பையனுக்கு வாயை திறந்து பிரபா சூர்யா விலாகுன்னு வரலாமா. மூணார்ல இருக்கோம். சானோட பர்த்டேக்காக மேட்டூர் டேம் இல்ல, மேட்டுப்பட்டி டேம். அப்படியே சுத்தி வந்துட்டு பாய். அப்படியே சுத்திக்கலாம். ஆனோ இங்க பாத்தியா அம்மையா பாத்தியா ஜாலியா அப்படி வைப் பண்ணுதுன்னு. ஹாய், கதிர் தட்டி தலையம் போற, அதுக்கு மேல என்ஜாய் பண்றோம். கேளுங்க. 500 எதுக்கு ஒரு போடா வேலையை பார்த்து. அதாவது போட்டிங் போய் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு தலைவனை கூட்டம் இருக்கோம். ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொல்லி ஒரு ஞாபகத்தமாக கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது இப்போ எடுத்துக்கோ அப்படின்னீங்களா. ஆனால் எங்கால் பார்த்தீங்களா சொல்லு.
சொல்லு எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஆமா blank செக் கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். வாங்கிக்கணும். என்ன வேணும் வாங்கிக்கோங்கன்றாரு. வேற என்ன சொல்லுவாரு? பிளாங்க் செக் கையெழுத்து போட்டு கொடுத்ததெல்லாம் ஓகே. நானும் இங்கே இருக்கணுமா? ஏன்னா அது வந்து காசு இல்லைன்னு என்ன பண்றது? கொடுங்க, இங்க பாருங்க செக் இருக்கு என்கிட்ட, எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. சரிடா, செக்கை கொடுத்து நானும் இங்கே உட்காந்துக்கணுமா? செக் எவ்வளவு வேல்யூ தெரியுமா? எவ்வளவு crore தெரியுமா? crore. ஒரு கரோர். சத்தியமா சொல்றேன், இப்போ கூட எடுத்து பார்க்குறேன் 20,000 ரூபாய்க்கு மேல இருக்காது. மாசம் மாசம் 20,000 மேல இருக்காது. 20,000. 20 கரோர். 20 crore. 20 கரோர்னா 20 crore. 20 crore. நான் வரலன்னு சொல்றேன். படைய போறேன். இதுலயும் வந்து துரோகம் பண்றான். இதுலயும் துரோகம் பண்றாங்க. அம்மா வந்து அம்மா எப்படியோ ஒண்ணு உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்கல, நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்கலாம். அவன் வீட்டுக்கு மட்டும் வாங்குறதுக்கு ஒரிஜினல் வாங்கி வச்சு அம்மா கன்சிடர் பண்ணல. ஏய் சானு, அம்மா பாவண்டி, அம்மா விட்டுட்டு போறேன்ற. சானு, அம்மா பாவம், அம்மா விட்டுட்டு போறேன்றீங்க. உனக்கு டாடி இருக்காருல்ல. அட்டப்பா, மாமா தான் தாவிட்டா பாரு. அடியே அடியே. பாத்தீங்கன்னா மேட்டு டேம் போயாச்சு. போட் ஹவுஸ், ஐயோ நானும் இவங்க கூட சேர்ந்து பைத்தியமே இருப்பேன். மேட்டுப்பட்டி டேம் போயாச்சு. போட் ஹவுஸ் போனோம், வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். 2-3 கல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஜாலியாக பேசி நல்லா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. நான் 2 யானை வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து வந்து சாக்லேட் ரூம். சாக்லேட் ரூமா, சாக்லேட் ஃபேக்ட்ரியா? ஃபேக்டரிக்குள்ள ரூம். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ள ரூமா. ஸோ இப்போ அடுத்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போவோம். அதுக்கு தாங்க கிளம்புனேன். அதுக்குள்ளே இந்த சாணுல அவங்களோட போயிட்டா தான் அங்கே போயிருந்தேன். அவ்வளோதான், போயிட்டான், வரமாட்டேன். அவ்வளோதான், நீ அங்கே போயிட்டானா தூங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவா, மாட்டேன் சாப்பிட்றதுக்கு வருவா. மற்றபடி எல்லாம் அங்கே தான், ஃபுல் டைம் அங்கே தான் மேடம். பாய் பாய் மேட்டுப்பட்டி டேம். அப்பா கரெக்டாக சொல்லிட்டேன்டா. பாரு டேம் எப்படி இருக்குன்னு. இங்க பாரு, கைஸ் இப்போ எடுக்கிறது சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கு. சாக்லேட் அங்கே பாருங்க சுற்றுதா, அங்கேருந்து எப்படியோ இது வழியாக வந்துடுது சார். வந்துட்டு தலையை வந்து இங்கே விழுவோம், டொம்மு டொம்முன்னு விழுவோம். ஆனால் இங்கே அந்த பாக்ஸ் வைக்கணும், வச்சிடறாங்க. விழுவோம் தான் அங்கே அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. செம்மையாக இருக்குல்ல, நானே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருது. லியோல எங்க வரும் சாக்லேட்? ஐயோ ஆமா 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 பிளட் இஸ் ஸ்வீட். பாத்துவாங்க. சிஎம் பாத்து இப்படி சொல்லிட்டேன். அப்ப நான் மறந்துட்டேன். இல்ல தலபதி நான் மறக்கல. ஆமா, ஒரு தல ஃபேன். அதனால எங்கயா தலபதி பேச்சு சொல்லிட்டா வந்துருவாரு கலாய்க்கிறதுக்கு. உருட்டு சத்தியமா. பர்த்டே பேபிக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு சாக்லேட் ஃபேக்டரி வந்துருக்கும். கரெக்டா? ஆமா. எங்க போனாலும் எங்க ஃபேமிலிக்கு, இதுல மட்டும் நான் உங்களை நம்ம ஃபேமிலி சொல்ல மாட்டேன். சாரி, எங்க போனாலும் எங்க ஃபேமிலிக்கு எடுத்து சாக்லேட் நக்கி தான் பழக்கம். அங்க வர டீ கடைக்கு வந்து மடமடன்னு என்ன வேணுமோ சொல்லணும். சான்விகாஸ்க்கு vlog எடுக்க நினைச்சிட்டேன். நீ பிரபாசூரியா எடுத்துக்க. இப்பதான் ஏங்க இவன் பிரபாசூரியாவை எடுக்கிறதுக்குலாம் சான்விகாஸ்ட்லயும் சார்ஜஸ்க்கு யூஸ் பண்றேன்றான். எல்லாத்துக்கும் முன்னுரிமை இருக்கு மாமா, எல்லாத்துக்கும் தான். நீ சொன்னியாடா அவங்க கேட்கும்போது? அம்மா இங்க பாருமா, வாய் பேசான். இவங்க எல்லாத்துக்கும் அதான் பேசுவாங்க. உனக்குன்னு சப்போர்ட் யார் பண்ண மாட்டாங்க. 2 பேருக்கு மியூச்சுவலா தான் அம்மா பொண்ணு. ஏன்னா தாய். அம்மா நீ மியூச்சுவலா போப்போம் சரியா? இவன் வீடியோ எங்கிட்ட இருந்து எடுக்கிற ஆட்டே போடுறேன்னு சொல்றான். நான் எடுத்த வீடியோலாம் பிரபாசூரியா விலாகுக்கு சரியா? வீடியோ மட்டும் வேணுமாமா? ஆனா 4 பேர் வந்து கேட்டா சான்விகாஸ்ட் சேனல் ஷார்ஜஸ்ன்னு சொல்றாங்க. இங்க பாருமா, எழுதி வச்சுக்கோ, சபதம் போடுறேன். 2 வருஷம் 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி காமிக்கிறேன்டா. பாரு உனக்காகவே பாரு. மறக்காம சான்விகாஸ்டி ஃபாலோ பண்ணி சொல்றதா பாத்தீங்களா? மறுபடியும் அதே சொல்லி போட்டுட்டா. தங்கமா இந்த ஸ்லோப் காமிச்சிடலாமா கைஸ்? ஆக்சுவலி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா செம்ம ஸ்லோப்பு, ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவர் எப்படிதான் ஏத்துறாருன்னு தெரியல. அது என்னமோ கரெக்ட் தாங்க. பாருங்களேன், அப்பா செம்ம டாப்பரு. இருக்கும் 10 டிகிரி இருக்கும், 10 to 25 இருக்கும், ஜாஸ்தியாவே இருக்கும். அதான் சொல்லலாம். இன்னும் சட்டத்திலே வரவே இல்லை. அதுக்குள்ள நான் வந்து நாங்க ஃபர்ஸ்டே வந்துட்டோம். நீ ரம்புட்டான் வாங்கி பண்ணி எனக்கு கூப்பிடுறோம். பாருங்க, this is our resort. We are staying in Parakat Nature Hotels and Resort.
ரூம் டூர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக போடுறேன். செம்ம சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. காட்டில் குரங்கு இருக்குன்னு சொன்னேன், யாரும் நம்பலை. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்புறீங்களா குரங்கு இருக்குன்னு? சட்டித்தலையா அங்கே பாரு. அண்ணே நம்ம ரூமுக்கே வந்துச்சு, நான் பழம் கொடுத்தேன் வாங்கிட்டு போச்சு. அப்புறம் யாரும் சொன்னீங்களாடா? நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல சரத்து சொன்னா குரங்குலாம் வராதுன்னு சொன்னா. என்னம்மா சைலன், இங்க பாரு சைலன், உன் தம்பிங்கதான். ஏன்டா கதிரி இப்படி கொதறி வைக்கிற டிஷ்யூவை? ஆமா அங்க பாருங்க பக்கத்துல அண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. பாருங்க அண்ணி என்ன நீ பண்றீங்க? என்கிட்ட என்ன நீ வாங்குறீங்க? போடா